இப்ப நாம சொன்னோம் இது மாதிரி ஸ்ருத்தியா ஒரு அர்த்தம் கிடைச்சிருது முன்னாடி, அது மாதிரி பிரகரணத்தினால இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னும் பொழுது கடைசியா என்ன சொல்லணும்னா, ஸ்ருதினால கிடைச்சிருக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் பிரகரணத்தினால கிடைச்சிருக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் விரோதம் இல்லாத மாதிரி நாம ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? கிருதயுக்த புருஷ தர்மஹா அன்ருத்த வதன நிஷேதா ந கேவலம் கிருது தர்மஹா நவா கேவலம் புருஷ தர்மஹா அபிது தத்ர ஸ்ருத்யா கிருது தர்மத்வம் போத்யதே தஸ்ய பிரகரணேன புருஷ தர்மத்வம் போத்யதே. மாத்தி சொல்லிட்டேனா? ஸ்ருத்யா புருஷ தர்மத்வம் போத்யதே பிரகரணேன கிருது தர்மத்வம் போத்யதே. சத்தியம் கில சார்? தத்ர கிம் அஸ்மாபிஹி உக்தம் अन्ते कृतयुक्त पुरुष धर्मः प्रथमं तावत् क्रतुधर्मः एव इति उक्तं. तदनन्तरं क्रतुधर्मः इत्युक्ते तत्र श्रुत्या प्राप्त पुरुषधर्मत्वं न स्यात्. अतः किं कृतं? क्रतुयुक्त पुरुषधर्मः श्रुतिக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு क्रतुयुक्त पुरुषधर्मः. परन्तु अत्र सत्यं वा अदान சரியா தான இருக்கு நான் சொன்னது ஒன்னு மாத்திரை நானே. क्रतुयुक्त पुरुषधर्मः एवं कुत्रापि संभवति वा? अर्थात् द्वाभ्यां प्रमाणाभ्यां यस्य अर्थस्य विरुद्धस्य अर्थस्य विरुद्धयोः ययोः अर्थयोः द्वाभ्यां प्रमाणाभ्यां प्राप्तिः तयोः अर्थयोः कथंचित् समवायः कल्पितः अस्माभिः. एवं अन्यत्र कुत्रापि कल्पितः वा? நீ சொந்தமா உங்க சாஸ்திரத்தை சொல்லியாங்க. அதுக்கு ஒரு வாக்கியம் எடுத்தார். ஜஞ்சப்யமானஹ அனுப்ரூயாத் மயி தக்ஷக்ரதுன்ற ஒன்னத்தை எடுத்து அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அதையும் இங்கேயே சொல்லிக்கலாமே அப்படின்னு ஞாபகப்படுத்துறார். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க தர்ஷபூர்ணமாச பிரகரணம் பிரகரணம் கிம் இதானிம் द्वाभ्यां प्रमाणाभ्यां द्वयोः विरुद्धयोः अर्थयोः प्राप्तिः भवति. तत्र विरुद्धयोः अर्थयोः इति सामान्यतया चिन्त्यते. अन्ते तावत् किम् उच्यते इत्युक्ते तयोः विरोधः एव नास्ति அப்படின்னு சொல்ல போறார். இப்போ இங்க பிரகிருதத்துல எப்படி கிருத்வங்கம்னு சொன்னாலும் கிருது யுக்த புருஷாங்கம்னு சொன்னாலும் ஒன்னும் அதுல ஒன்னும் விரோதம் இல்லையோ, இந்த பட்சத்துல கேவல கிருத்வங்கம்னு சொன்னாலும் கிருத்துயுக்த புருஷாங்கம்னு கேவல புருஷாங்கமா தான் ஆகாது. கேவல புருஷாங்கமா ஆகிற பட்சத்துல தான் உனக்கு பிராயச்சித்தத்துக்கான பிரசக்தி இல்லை. அதான் அங்கதான் வந்தோம். நம்ம ஒருபடி மேல போறோம். அன்றுத்தவதன நிஷேதத்தோட மட்டும் இல்லாம நிஷேத உல்லங்கனம் போய் உல்லங்கன பிரயுக்தமான பிராயச்சித்தம் பிறகு வந்துட்டான். அது வரவே தான் இப்ப இப்போ நமக்கு ரெண்டு பிரகரணத்தால் ரெண்டு அர்த்தத்துக்கு வரப்போகுது. என்ன அப்படிப்பா? தர்ஷபூர்ணமாச பிரகரணே ஏவ ஏதத்து மந்திர வச்சனம் ஸ்ரூயதே. என்ன அது தெரியுமாடா இந்த மந்திரம் உனக்கு? கேள்விப்படலையா? ஜஞ்சபியமானஹ அனுப்ரூயாத் மயி தக்ஷக்ரது. மயி தக்ஷக்ரதுன்னு மந்திரம் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். சரி, ஓகே, அதை தான் அவர் சொல்றார். அந்த மயி தக்ஷக்ரதுன்ற மந்திரம் இருக்கு பார், அதை ஒருத்தன் சொல்லணும். யாருன்னார்? ஜஞ்சபியமானஹ. அவன் கொட்டாவி விடுறானோ ஆன்னு கொட்டாய் விடுறான். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த மயி தக்ஷக்ரதுன்ற மந்திரத்தை அவன் என்ன பண்ணணும்? சொல்லணும்னு வருது. ஜஞ்சபியமானஹ அனுப்ரூயாத் மயி தக்ஷக்ரது இதி தத்ர கிமேதத் மந்திரவச்சனம் சுத்த புருஷ தர்மஹ. மயி தக்ஷக்ரது இதி மந்திரஹ சுத்த புருஷஸ்ய தர்மஹ இத்யுக்தே கஷ்டன புருஷः யஹ ஏவம் குருதே ஜிம்பனம் குருதே சஹ மயி தக்ஷக்ரது இதி மந்திரம் பठेत्. அர்த்தாத் ஏதத் மந்திரபठनं தஸ்ய சுத்த புருஷஸ்ய அங்கம். கிமேதத் மந்திரவச்சனம் சுத்த புருஷ தர்மः உத க்ரதுயுக்த புருஷ சம்ஸ்காரகதயா க்ரத்வங்கம். क्रतुयुक्तः कश्चन पुरुषः क्रतो कश्चन पुरुषः विद्यते तेन तत् जृम्भनं कृतं. तादृशपुरुषस्य एव इदं मन्त्रपठनम् अङ्गम् इति संशयः. उत क्रतुयुक्तपुरुषधर्मः पुरुषसंस्कारकतया
புருஷஸ்ய கதம் வா கிமர்த்தம் அயம் மந்திரஹ அथवा இதம் மந்திர படனம் கிமர்த்தம் புருஷஸ்ய அங்கம்னு கேள. புருஷ சம்ஸ்காரகதையா அங்கம். உனக்கு ஏன்டா இது அங்கமா ஆக்கணும் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணோம், இந்த மந்திரத்தை படிக்கணும். அப்ப புருஷா கஸ்ய புருஷஸ்ய கிருதயுக்த புருஷஸ்ய சம்ஸ்காரகம் வித்யதே சம்ஸ்காரகः வித்யதே அயம் மந்திரः. एवञ्च मन्त्रपठनेन संस्कारः भवति. क्रतुयुक्त पुरुष संस्कारकतया क्रत्वङ्गं. तर्हि तस्मिन् पक्षे साक्षात् न क्रत्वङ्गत्वं, क्रतुयुक्त पुरुष संस्कारकतया क्रत्वङ्गं. यदि क्रतुयुक्तः पुरुषः अस्य मन्त्रस्य पठनं न कुर्यात् तदानीं क्रत्वङ्गं किञ्चित् हीनं स्यात्. இந்த அங்கம் கிரதுக்கு இல்லைனாயிடும். ததானியம் அபூர்வாதி உற்பத்தி நஸ்யாது பலோத்பத்தி நஸ்யா. புரிஞ்சுதா? அப்ப ஏவம்ச இதம் மந்திர பட்டனம் கிரதுயுக்த புருஷ சம்ஸ்காரகதையா தத்வாரா கிருத்வங்கம் பவதி. சரியா? எல்லாம் ஒயர் மாதிரி தான்டா. இப்ப ஒன்னு டிவியினுடைய மெயின் பிக்சர் டியூபுக்கு சில ஒயர் டைரக்டா போகாது, ஆனா ஒன்னு மூலமா போகும் பார். அந்த ஒன்னு கட்டானாலும் கூட உனக்கு அது மெயின் ஒர்க் பண்ணாது. அது மாதிரி இது. அப்ப உடனே என்ன சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தோன்னா என்ன ஆயிடுது, வாக்கியேன தாவத்து ஜஞ்சபியமான புருஷ தர்மத்தையா ஏவ அயம் பிரதீயதே. வாக்கியம் பார். வாக்கியம்னா என்ன அப்படின்னா பதாந்தர சமபிவ்யாஹாரः வாக்கியம். பதாந்தராணாம் ந கேவலம் ஏதத் பதம் வித்யதே இதராணி अपि பதானி சந்தி. एवञ्च பதாந்தராணாம் சமபிவ்யாஹாரः சஹ பிரயோகः. तस्य किं नाम वाक्यम् इत्युक्ते बहूनि पदानि भवेयुः किल. तस्य किं नाम वाक्यमिति. तत्र पश्य जञ्जभ्यमानः अनुभूयात् मयि दक्षक्रतु इति कोटेशन् मध्ये विद्यते. मयि दक्षक्रतु इति मन्त्रम् अनुभूयात् कः जञ्जभ्यमानः इति एतत् वाक्यम्. अस्मात् वाक्यादेव किं प्रतीयते. இப்ப ஜஞ்சபியமானஹான்னு வெறுமே சொன்னா அனுப்ரூயாத்னு போட்டிருக்கார். ஏய் அனுப்ரூயாத்னு போட்டு அனுப்ரூயாத்னு போய் போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். அனுப்ரூயாத் மயதக்ஷக்ருத்துன்னு தாவத் பர்யந்தம் வருது. அப்போ ஒரே வாக்கியம் ஏகஸ்மின்னேவ வாக்கியே ஜஞ்சபியமானஹ இதி பதேன அனுப்ரூயாத் இதி பதேன ச கேஷாம் பதானாம் சமபிவ்யாஹாரः மயி தக்ஷக்ருத்து ஜஞ்சபியமானஹ இதி ஏதேஷாம் சமாஹாரः சமபிவ்யாஹாரः. एवञ्च वाक्येन किं प्रतीयते इदं मन्त्रपठनं जञ्जभ्यमानः इति यः विद्यते तस्य अङ्गम् इति. இங்க ஒன்றும் இந்த மந்திரபட்டனம் கிரதுக்கு அங்கம்னு இந்த வாக்கியத்தினால தெரியல. தெரியுதா? இந்த வாக்கியத்துல கிரது போதகம் பதம் வித்யதேவா நாஸ்தி. ஜஞ்சபியமானः கஹ இत्युक्ते तत्र शानच् प्रत्ययः. शानच् प्रत्ययः कदा भवति? कर्तरि भवति. एवं च कर्ता इत्युक्ते तत्र जृम्भनं वच्चिकिया இந்த கொட்டாவிக்கு यः जृम्भनं कुरुते जृम्भन क्रियायां यः कर्ता विद्यते पुरुषः तस्य एव अंगं विद्यते. इदं मन्त्रपठनं தெரியுது. அங்க பாரு, वाक्येन तावत् जञ्जभ्यमान पुरुष धर्मतया एव अयं प्रतीयते. சரியா? कृत् प्रत्ययस्य शानचः कर्तृवाचकत्वात् பிரகரணேன து கிரத்வங்கதயா. என்ன ஆயிடுச்சு? பிரகரணத்தை பார்த்தா தர்ஷபூர்ணமாச பிரகரணமா இருக்கவே, அப்ப இந்த மந்திர பட்டனம் தர்ஷபூர்ணமாசத்துக்கு அங்கம்னு தெரியுது. இவனுக்கு அங்கமா அவனுக்கு அங்கமான்னு வந்தது. பிரகரணம் ச வாக்கியாபேட்சையா துர்பலம். ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண. அப்ப என்ன ஆயிடுச்சு? வாக்கியாபேட்சையா புருஷாங்கத்வம், தத்ர வாக்கிய பிரமாணேன புருஷாங்கத்வம், ததனந்தரம் பிரகரண பிரமாணேன கிரத்வங்கத்வம்னு வருது. பிரகரணம் ச வாக்கியாபேட்சையா துர்பலம் இதி புருஷ தர்மதா ஏவ யுக்தா. சரி, புருஷ தர்மதான் இருந்தா அதுக்கு என்னப்பா பலன்? இப்ப இந்த எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு பலம் இருக்கணும். இப்ப இந்த மந்திர பட்டனம் புருஷனை சம்ஸ்காரம் பண்றது அப்படின்னா அதனால என்ன பலம் அப்படின்னா அது வேற ஏதாவது வாக்கியத்தை வச்சு நாம கல்பிச்சுக்கலான்ட்டார்.
சத்யாம் ச பலாகாங்ஷாயாம் கிம் பலம் இது கிம் பலம்னா இந்த மந்திரத்தை யஹ ஜஞ்சப்யமானஹ புருஷः சஹ ஏனம் மந்திரம் படதி தஸ்ய மந்திர பட்டனஸ்ய கிம் வா பலம் அப்படின்னு வரும்பொழுது பிராணாபானாவேவாத்மானம் தத்தே இது வாக்கியசேஷே ஸ்ருதஸ்ய பலஸ்ய ராத்திரிசத்திர நியாயேன கல்பனாத் இது பூர்வபக்ஷே. அப்ப ஏவம்ச ஏதோ வாக்கியசேஷம் அங்க இருக்கக்கூடிய பலத்தையே இதுக்கு ஒன்றும் இல்லை, யாருக்கு எது இல்லையோ நஷ்டாஸ்வ தக்தரத நியாயேன, இவன் கையில் என்ன இருக்கு, நஷ்டாஸ்வம் இருக்கு, ஒருத்தனுக்கு தக்தரதம் இருக்கு, கஷ்டன தக்தரதா கஷ்டன நஷ்டாஸ்வஹா. அப்ப என்ன பண்ணோம், உனக்கு இது எனக்கு அதுன்னு இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலான்னார். இது பூர்வபக்ஷம்பா. பூர்வபக்ஷே சித்தாந்தா பவதி என்ன சொன்னார்னா, ரைட்டுப்பா கேட்டது போய் மமவா சித்தாந்தா கதம் வித்தியத்தை சொல்றார். சத்தியம் வாக்கியேன புருஷார்த்ததா பிரகரணேன கிருத்வர்த்ததா एवञ्च उभाभ्यां प्रमाणाभ्यां विभिन्नयोः अर्थयोः प्रतीतिः तथापि उभयोः विरोधः न अस्ति वा. यत्र उभयोः विरोधः विरोधः तत्र भिन्नयोः अर्थयोः प्राप्तिः, भिन्नार्थयोः प्राप्तत्वादेव विरोधः इति न. भिन्नयोः अर्थयोः यदि समावेशः இவருக்குலாம் ரெண்டு அர்த்தம் வருது, ரெண்டு பேரும் நாங்க ரெண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார்னு விட மாட்டியா, இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, சண்டை தான் போடுவீங்கன்னு சொல்லுவியான்னு. அப்ப அவர் சொல்றார், எத்யபி துவாபியாம் பிரமாணாபியாம் அர்த்தாத் வாக்கிய பிரமாணேன மந்திர பட்டனஸ்ய புருஷார்த்ததா பிரகரண பிரமாணேன மந்திர பட்டனஸ்ய கிருத்வர்த்ததா तथापि तयोः विरोधः नास्ति अतः बलाबल विचारस्य विरोधं वदतुं சொன்னா ओह विरोधः विद्यते वा तर्हि उभयोः मध्ये कस्य प्राबल्यं विद्यते इति अहं पश्यामि. तर्हि यत् प्रबलं प्रमाणं तेन प्राप्तस्य एव अर्थस्य प्राबल्यं. प्रबल प्रमाणத்தினால வந்திருக்கூடிய அர்த்தம் பிரபலம், துர்பல பிரமாணத்தினால வந்திருக்கூடிய அர்த்தம் துர்பலம். அடுத்தது பிரபல பிரமாணத்தினால வந்திருக்கக்கூடிய அர்த்தமானது துர்பல பிரமாணத்தினால வந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை பாதிச்சிரும்னு அடுத்த கட்டம். கொஞ்சம் கொஞ்சமாடா இதெல்லாம் ஒன்று சொன்னா என்ன நிதானமா சொல்றான்னு தோன்றதா, அதான் கிரமம். அது அதான் தீர்மானம் பண்ணுவோம். இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுனார், இப்ப புருஷ தர்மஹ இத்யுக்தம் கில, புருஷ தர்மஹ இத்யுக்தே சுத்த புருஷஸ்யாபி தர்மஹ பவித்தும் அர்ஹதி, क्रतुयुक्त पुरुषस्यापि धर्मः भवितुम् अर्हति किल. तर्हि वयम् एवं स्वीकुर्मः, जञ्जभ्यमानः इत्यत्र यदि क्रतुयुक्तः पुरुषः जञ्जभ्यमानः विद्यते, तादृशपुरुषस्य यदि इदं मन्त्रपठनम् अङ्गं स्यात् तदानीं तद्वारा कृत्वर्थत्वमपि अस्य स्यात्. इदानीं विरोधः नास्ति किल. एवं स्वीकुर्मः अङ्ग நீங்க நிச்சயம் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி இங்க பண்ணுட்டான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? पूर्वपक्षे सति सिद्धान्तः वाक्य प्रकरणयोः विरोधे बाध्यबाधक भावः, विरोधे सति बाध्यबाधक भावः. ரெண்டு பேருக்கு சண்டை போடுவாங்கன்னு சொன்னா யாரா ஒருத்தனை பாதகன்னு கல்பனை பண்ணு, யாரா ஒருத்தனை பாத்தியன்னு கல்பனை பண்ணு. இவன் அடி கொடுக்கணும், அவன் அடி வாங்கணும், அதான் பாதகன் பாத்தியன்னா. அப்படி வாங்கிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். நது அத்ர அஸ்தி விரோதः. என்ன ஜஞ்சபியமான பதஸ்ய கர்த்திருவாச்சகதா இருக்கு. तादृश पुरुषस्य कृतावपि सत्वात् जञ्जभ्यमानः पुरुषः कदाचित् कृतावपि किम् अस्माकं कक्ष्यायाम् अस्ति सः पुरुषः इत्युक्ते कृतो न स्याद्वा. तादृशपुरुषस्य कृतावपि सत्वात् तत् संस्कारमुखेन तत् संस्कारद्वारा कृत्वङ्गता सम्भवात्. एवं च நீ பலகல்பனம்லாம் வேண்டாம், சாட்சாத் கிருத்து அங்கம்னா பா இதுக்கு என்னப்பா அங்கம், இதுக்கு என்னப்பா பலம்னு கேட்டா கிருத்துக்கு என்ன பலமோ அதான் பலம். எது இந்த மயிதக்ஷ கிருத்துன்னு மந்திரத்தை படிச்சா கிருத்துக்கு என்ன அங்கமோ தனியா ஒரு ஏவஞ்ச அர்த்தவாதோபஸ்தித பலகல்பனா கௌரவமபி ந இதி ததாச்ச பலாபல சிந்தாயாமேவ விரோதே. இப்ப பலாபலம் பலாபல எப்ப விரோதே சத்தியவ பலாபல சிந்தா. அதானடா விரோதமே இல்லைன்னு சொன்னா யார் பலன்னு பார்க்கலான்னு இறங்க மாட்டோமே, முதல்ல விரோதம் வரணும். பலாபல சிந்தாயாமேவ விரோதே ஏவ ஔச்சித்யேன ஜஞ்சபியமான வாக்கிய அனுவச்சனஸ்ய வாக்கிய பிரகரணாபியாம்
கிருதயுக்த புருஷ தர்மதாவத் பிரகிருதே அப்படி அன்ருதவதன நிஷேதஸ்ய ஸ்ருதி பிரகரணாபியாம் ரெண்டு பிரகரணமும் சேர்ந்து என்ன எடுத்துன்னா கிருத்து சம்பத்த புருஷ தர்மதா ஏவ உச்சிதா. ஆனா அதாவது ஒரு பிரமாணம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது, இன்னொரு பிரமாணம் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அந்த ரெண்டு அர்த்தமும் சௌஹார்தம் இருக்கிறதுனால அந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கிருத்தயுக்த புருஷ தர்மம்ன்றதை கல்பிச்சு. புரியுதா? வஸ்துதா சரியாடா, அப்படிதானே கிடைக்கும் நமக்கு. ஏன்னா அந்த பிரமாணத்தினால பிரயோஜனம் இல்ல, அந்த பிரமாணத்தினால கிடைக்கக்கூடிய அர்த்தங்களுக்குள்ள ஒன்னா சேர்றதுக்கான இல்லையா. அண்ணனும் தம்பியும் சுகிருத்தா இருந்து பிரயோஜனம் இல்ல, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்ப அந்த ஸ்ருதியும் பிரகரணமோ அல்லது வாக்கியமும் பிரகரணமும் பரஸ்பரம் அதுங்களுக்குள்ள என்ன இருக்கு போகுது, அதனால வரக்கூடிய அர்த்தங்கள் இருக்கு பாரு, அந்த அர்த்தங்கள் ரெண்டும் புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம். அந்த அர்த்தங்களுக்குள்ள விரோதம் வந்ததுன்னு சொன்னா அவா ரெண்டு பேரும் விரோதம். நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தாண்டா முதல்ல பிறந்தேன் எனக்கு தாண்டா, அப்ப நான் பிரபலமா இருக்கனால நான் பெத்த பையனுக்கு பிராபல்யம்னா திருதராஷ்டிரன் சொன்ன மாதிரி அவா ரெண்டு பேரும் சுகிருத்தா ஆயிட்டான்னு வச்சுக்கோ, இவாளுக்குள்ள தானா சேர்ந்துருவா. அதனால அர்த்தங்களுக்குள்ள தான் விரோதத்தை பார்க்கணும். அர்த்தங்களுக்குள்ள விரோதம் வரும்பொழுதுதான் சுத்தியாதிக்குள்ள பலாபல விசாரம் வருது. அது மாதிரிதான் நடத்திட்டமா. நானும் ததனந்தரம் ஜஞ்சபியவானோனு ப்ரூயாத்மய தக்ஷக்ரது இது வாக்கியோக்த மந்திர விதிவத் இத்தியாதி பூஷணே பிரபஞ்சிதம். நானு ஆख्यातस्य பாவனாயாம் அசாதுத்வே பாவனாயாம் ஆख्यातம் அசாது இது त्वया உக்தம். அப்படின்னா அர்த்தம், பாவனாபரமான ஆख्यातம் தப்புன்னு சொல்லிட்டிய, எனக்கு அப்படின்னா யாருக்கும் போதம் வரக்கூடாது அப்படின்னா, போதம் வர்றது வராது அவாவா எப்படி வளர்ந்துருக்கானோ அது இஸ்து கட்டுன்னா தான் எனக்கு புரியும்னா நீ இஸ்து கட்டுன்னு சொல்லிக்கோ. இழுத்து கட்டுன்னா அப்ப நீ எப்படி உனக்கு சக்தி கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதை நான் தலையிட மாட்டேன்ட்டான். அவன் என்ன ஏதோ சின்ன கேள்வி கேட்கறான், சக்தத்துவம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் சாதுத்துவம் இருந்தே தீரணும். சக்தத்துவம் எங்க இருக்கோ இருந்தே தீரணும். அப்ப என்ன எடுத்து எனக்கு ஆख्यातத்திலிருந்து பாவனா போதம் வர்றதுனால அங்க சாதுத்துவம் இருந்தே தானே தீரணும். நீ பாவனாபரமான ஆख्यातத்துல சாதுத்துவம் இல்லைன்னு சொன்னா எனக்கு போதம் வரக்கூடாது அப்படின்னு சிஷ்டால வச்சுன்னு கேட்கறான். இந்த கேள்வி இவா விஷயத்துல வராது, அசிஷ்டால் விஷயத்துல வராது, சிஷ்டால் விஷயத்துல தான் வருது. ஆख्यातस्य பாவனாயாம் அசாதுத்வே பாவனாபரஸ்ய ஆख्यातस्य அசாதுத்வே சதி ததஹ இத்யுக்தே ஆख्यातात् தத் போதஹ பாவனா போதஹ ந ஸ்யாத் சாதுத்வஜ்ஞானஸ்ய சாப்தபோத ஹேதுத்வாத். சாப்தபோதத்துக்கு எதுன்னா சாதுத்வஜ்ஞானம் தான் ஹேதுன்னா, அவனுக்கு அது நமக்கு கிடையாது. புரியுதா? அப்ப அயம் சப்தஹ அஸ்மின் அர்த்தே சாதுஹு இதி ஞாதே ஏவ தஸ்மாத் சப்தாத் போதஹ பவித்துமர்ஹதி. மம தாவத் போதஹ பவதி இத்யுக்தே சஹ சப்தஹ சாதுஹு ஏவ கில அப்படின்னு ரிவர்ஸ். புரியுதா? அப்படி கேட்கறான். சாதுத்வஜ்ஞானஸ்ய சாப்தபோத ஹேதுத்வாத் இத்யத ஆஹ போதஹ இது கிமுக்தம் போதோ நேஹ நிவாரியத்தேன்ட்டான். போதம் வர்றதுனா வந்துக்கோப்பா, எனக்கு நான் நல்லதை சொன்னேன், நான் தப்பா சொன்னதான், நான் இட்லி தான் நாங்க தோசைன்னு சொல்லணும் சொல்லிக்கோ, என்ன இப்ப உலகத்துல இருக்கிறத நான் சொன்னேன் அவ்வளவுதான். சாதுத்வேபி சாதுத்வ பிரமாது போதஹ அசாதுத்வேபி அசாதுத்வேபி கஸ்ய பாவனாபரஸ்ய தா பிரத்யஸ்ய ஆख्यातस्य அசாதுத்வமேவ அசாதுத்வேபி சாதுத்வ பிரமாது போதஹ. சரியா? சாதுத்வம் நாம அபப்ரம்சவத்துன்னு அதை நாம் காமிச்சார். அசாதுத்வம் து ஸ்யாதேவன்னார். பரந்து தத்ர அசாதுத்வம் ஸ்யாத் சக்தத்வம் அப்படி ஸ்யாத். சக்தத்வம் வித்யதே இது அங்கீகரோமி, பரந்து தத்ர சாதுத்வம் நாஸ்தி இது அங்கீகரோமி. நீ மாத்தி கேட்டார். வஸ்துதா சாதுத்வ ஞானம் ந ஹேதுன்னார். அவனை சொன்னார் இங்க கவுனே முதல்ல சொல்லும் பொழுது அயம் சப்தஹ சாதுஹு அயம் சப்தஹ அஸ்மின் அர்த்தே சாதுஹு இதி ஞாதே ஏவ தஸ்மாத் சப்தாத் போதஹ பவதி கிலன்னு நீ கேட்டே முன்னாடி அதுவே தப்புடான்னார். அயம் சப்தஹ சாதுஹு இதி ஞான அனந்தரமேவ சாப்தபோதா இத்தின்னா. சாப்தபோதத்துக்கும் சாதுத்வ ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னார். அவனெல்லாம் பேசிட்டு இருக்கான்.
தப்பு தப்பா தான் இலக்கணம் தப்பா தான் பேசுறான், அதுக்கு சாதுத்வமே இல்ல, போதம் வருதா இல்லையா? தத் வத்திரேக நிர்ணய அப்படின்னா பிரதிபந்தகா. அதே மாதிரி என்னது தத் வத்திரேக நிர்ணய பாரு, அயம் தத்னா சாதுத்வம், சாதுத்வ வத்திரேகனா என்ன? சாதுத்வ அபாவः. சாதுத்வ அபாவ நிர்ணய இत्युक्ते गावी शब्दः சாஸ்னா லாங்கூலாதி மத்பரஹ அசாதுஹு அப்படின்னு தெரிஞ்சுட்டன்னா गावी शब्दात् बोधः न भवतिன்னா. புரியுதா? தத் வத்திரேக நிர்ணய கஸ்மின்श्चित् शब्दे साधुत्व ज्ञानं शाब्दबोधं प्रति कारणं भवति. तस्मिन्नेव शब्दे अथवा कस्मिंश्चित् शब्दे असाधुत्व निर्णयः शाब्दबोधं प्रति प्रतिबंधकः अन्य अदियुं तप्पूर्ण. अब साधुत्व असाधुत्व ज्ञानं तु शाब्दबोधत्वं वस्तुतः साधुत्व ज्ञानं न हेतुः तद्व्यतिरेक निर्णयः अपि न प्रतिबंधकः इति असाधुरनुमानेन इत्यत्र वक्ष्यामः. अम्बाम्बेति यदा बालः बिरन சொல்ல போறார். रंगोजी भट्ट पुत्रेण कौंडभट्टेन निर्मिते पूर्णो भूषणसारेऽस्मिन् धात्वाख्यातार्थ निर्णयः. धात्वर्थ आख्यातार्थ निर्णयः पूर्णः इति श्री कौंडभट्ट विरचिते वैयाकरण भूषणसारे धात्वर्थ आख्यात सामान्यार्थयोः निरूपणम्. धात्वर्थ आख्यात सामान्यार्थयोः निरूपणम्. ओम नमः पाणिनिकात्याय नमः संप्रदाय कर्तृभ्यो